பசுபதி வந்து அவங்க பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு வீட்டில் அப்பா இருப்பாங்கல்ல, நீ இதை பண்ணாத அதை பண்ணாத சொல்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து விஷயம் தெரிகிறப்போ வந்து அவர் ஒரு என்கரேஜ் பண்ணும்போது வந்து சூப்பராகவே இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் இருக்கே, அப்பா சென்டிமெண்ட் இருக்கே. அப்பா ஒரு சீன்லலாம் ஒரு 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 சென்டிமெண்ட்டாக கலங்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. இந்த படம் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட இந்த ஜாதி வெறி படங்கள் இருக்குல்ல, விருமனோ முத்தையாவோ அல்லது மோகன்ஜியோ எடுக்கிற படங்கள், அது ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அது வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துது மக்கள்கிட்ட. இது வந்து பாசிட்டிவான இம்பேக்டை தான் ஏற்படுத்துது. இந்த ஒடுக்கப்பட்டவனுக்கு வந்து இது வந்து ஒரு தைரியம் கொடுக்குற படமாக தான் இருக்குது. இப்போ அவங்களோட படங்கள் எப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாதி வெறியை ஜாஸ்தி பண்ணுறது தான் இருக்கும். ஸோ ஒரு பண்டிகையை தாண்டி மேபி இன்னும் வேறு நேரத்தில் வந்திருந்தால் வந்து இந்த படம் அந்த பேச்சே வந்திருக்காது. தமிழர்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இடம் அப்படின்னும் ஒன்று கிடைக்கும். தமிழர்களில் நீ எந்த கேஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அங்கே தமிழர்னாலையும் மதிக்க மாட்டாங்க இல்லையா ஸ்டேட் நேஷ்னல் லெவலில். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இல்லை பார்க்கலாம். ஆமாம், எல்லோரும் இப்போ வந்து சிலருக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, அவங்களுக்கும் தெரியணும்ல. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம் ப்ரோ, நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, நம்ம பார்த்துக்கிறது ஏதோ ஒரு ஆள் எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஸ்போர்ட்ஸில் போனோம்னா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்போ ஊர் சைடில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். அதெல்லாம் நடக்கிறது தானே காட்டியிருக்கிறாங்க. ஊர் சைடில் இப்பயும் இருக்குது தானே எல்லாமே. இப்போ நீங்கள் சென்னை தாண்டி வெளியே போனீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே செய்யுது. ஜாதி மதம் எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க. ஆமாம். இப்போ சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போய் உட்காந்து சாப்பிட்றலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம், எல்லாம் பண்ணிடலாம். பட் சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா கஷ்டம்ல. பைசன் வந்து எருமாடு இல்லையே, காட்டு எருமை தானே. அதான் காட்டு எருமைல்ல பைசன்னா. இல்லை அது அவரோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கு பொழுது. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். அனிமல் வந்து ஆடு கொஞ்சம் நிறைய காட்டியிருக்கிறாங்க. ஆடு அப்புறம் அந்த காட்டெருமையோட அந்த ஸ்கல்லு அது வந்து நிறைய காட்டியிருக்கிறாங்க. ஆமாம், நீளமான படம்னு சொன்னால் எனக்கு தெரில, உள்ளே எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கு தெரில. நாங்கள் வந்து உக்காந்தோம். ஆமாம், நம்ம பொறுமையாக அவங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருந்தது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கனெக்ட் ஆகிறது நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். என்னன்னாக்கா பசுபதி வந்து அவங்க பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு வீட்டில் அப்பா இருப்பாங்கல்ல, நீ இதை பண்ணாத அதை பண்ணாத சொல்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து விஷயம் தெரிகிறப்போ வந்து அவர் ஒரு என்கரேஜ் பண்ணும்போது வந்து சூப்பராகவே இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் இருக்கே. அப்பா ஒரு சீன்லலாம் ஒரு 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 சென்டிமெண்ட்டாக கலங்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. அப்பா சென்டிமெண்ட் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. அம்மா யார் அது சொல்லக்கூடாது. அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. ஒரு 5 minutes 10 minutes இருக்கும். அப்பா சென்டிமெண்ட் அது மாதிரி தான் 5-10 minutes இருக்கும். ஆனால் அப்பா வந்து த்ரூ அவுட் த படம் கேரி ஆகி வருவார். விக்ரம் தெரில. இல்லை விக்ரம் தெரில. துருவ் விக்ரம் அவர் தனியாக தான் தெரியாது. விக்ரம் தெரியல. விட்டு போங்கண்ணா, அப்படி விட்டு போயிட முடியாதுல்ல ப்ரோ. ஒரு கிளைமேக்ஸில் எப்படி தான் ஹீரோ ஜெயிச்சு தான் ஆகணும். ஆனால் வந்து அப்படி விட்டா அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடுற அந்த விஷயம் கிடைச்சா தான் நல்லா இருக்கும், கிடைக்கலாம் நல்லா இருக்காதுல்ல. பைசனு இதோ நைட் ஷோ டூடு போகிறோம், பார்ப்போம் எந்த படம் நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஒரு சமத்துவம் காட்டுற படம். அது வந்து ஜாலி படமாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். கருத்து சொன்னால் வந்து பூமர் கிரிஞ்சுன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் நான் ஜென்சி கிட்ஸ் இருந்தாலும் வாழ்கிறது 90s கிட்ஸ் வாழ்க்கை வாழ்கிறேன்ல நான். அதனால எங்களுக்கு வந்து இந்த கருத்தெல்லாம் வந்து இது இல்லை. ஏன்னா இந்த கருத்து சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து உண்மைன்னு தெரியாமல் வாழ்ந்துருவாங்க இல்லையா. முன்னாடி நடந்த இதுவெல்லாம் வந்து சொல்ல தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போய் சேரும். அப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து கீழே அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. எல்லாத்துலேயுமே கரப்ஷன் இருக்கும்.
கபடியில் வந்து நம்ம சொல்லிடுறோம், நம்ம வந்து பார்க்குறது வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் தான் அதிகமாக பார்ப்போம். நீங்கள் வந்து வாலிபால், கபடி, ஹாக்கி இதெல்லாம் பார்க்க மாட்டோம். சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நிறைய சூப்பராக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து தமிழர்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இடம் அப்படின்னும் ஒன்று கிடைக்கும். தமிழர்களில் நீ எந்த கேஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்று இருக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அங்கே தமிழர்னாலையும் மதிக்க மாட்டாங்க இல்லையா ஸ்டேட் நேஷ்னல் லெவலில். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இல்லை பர்ஃபெக்டான டைலாக்னு நினைக்கிறேன். இல்லை பர்ஃபெக்டான டைலாக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு கட்சிக்கு நீங்கள் போஸ்டர் ஓட்டுறீங்க, எதுக்கு போஸ்டர் ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு இப்போ கேட்டிங்கன்னா போஸ்டர் ஓட்டிங்கிட்ட கேட்டால் தெரியாது. அவனை என்ன இதுக்காக நீங்கள் போஸ்டர் ஓட்டிருக்கீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. கேட்டால் வந்து எங்கள் ஜாதி ஆள் நாங்கள் போகிறோம், எங்களுக்காக பேசுகிறான்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் நம்மளுக்காக பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த டைலாக் வந்து எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஆமாம், அமீர் சொன்னது, லால் சொன்னதும் அப்படி தான். அவன் வந்து நம்ம ஆளுங்க இல்லைன்னு கூட இருக்கிறவனுங்க குழப்பி விட்டாலும் அவர் வந்து அதெல்லாம் தேவையில்ல, ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லை, அவன் நம்ம ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காரு. அழுவுதுன்னு பார்க்குறத விட இல்லை, நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். என்னது தமிழ் சினிமாலாம் வந்து காந்தாரா, கேஜிஎஃப்பை பார்த்து கற்றுக்கங்க, தமிழ் சினிமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தெல்லாம் வந்து நம்புகிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம ஆனால் அதை பார்த்துட்டு வந்து ஹாஹா ஓ அப்படின்னு பார்த்துட்ருப்போம். சரிங்களா? நீங்கள் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேவையான கருத்து, மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தமிழ் சினிமாவில் சொல்லுவானுங்க. இதே வந்து தெலுங்குலையோ கன்னடத்துலையோ மலையாளத்துலையோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால எப்போயுமே தமிழ் சினிமா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். வெற்றிமாறனா? ஆமாம், வன்முறை காட்சிகள் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த கதைக்கு அது தேவை, கதைக்கு தேவைன்னும் போது அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம படத்துக்கு வரக்கூடாது இல்லையா? இல்லை இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு சீனும் வந்து நான் அந்த சீட்டோட முனையில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எங்கே அவன் ஜெயிக்கிறதுலாம் நம்ம ஜெயிக்கிற மாதிரி, அவன் போகிறது அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு தான் நல்ல ஒரு இதுவாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது படம். மாரி செல்வராஜோட 4th வெற்றி, 4வது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். துருவோட ஆக்சுவலாக அவர் சொல்லியிருந்தார் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை தான், அவரோட ஃபஸ்ட்டு படம். துருவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கே ஃபீல் ஆச்சு? இல்லை, அது படம் ஃபுல்லாகவே ஃபீல் ஆச்சு. படம் ஃபுல்லாகவே அவர் வந்து அங்கேருந்து ஸ்டேட்டு, அங்கேருந்து நேஷ்னல் போகும்போதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸ்லலாம் ஒரு போலீஸ்காரங்க கிட்ட அவங்க அப்பாவை இது பண்ணும் போதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நான் எங்கே போவேன், இதுதான் என் ஊர், இதுதான் என் வீடு அப்படின்ட்டு. அங்கெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே இதுவாச்சு. அவன் வந்து ஒரு முட்டாளாகவே இருக்கான், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்காங்கன்ற ஒரு ஃபீல் பண்ணுவான். ஆமாம், இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் அடி வாங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஒரு கோவத்தில் நம்மளும் ஒரு வீரன் காட்டணும் இல்லையா, ஆண்மகன்ட்டு. நம்ம அடி வாங்கிட்டே இருந்தால் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஒழுக்கம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருக்குமே ஒன்று, இப்போ நான் கிரிக்கெட் ஆடுவேன், அது மாதிரி ஒருத்தவங்க ஃபுட்பால் ஆடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆடும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஒரு பாகுபாடு இல்லாமல். அது வந்து இந்த இது இருக்குது, அதனால தான். இதே மாதிரியான ஒரு பண்டிகைக்கு தான் வந்து விரும்பன், கும்பன்லாம் வருது, ஜாதி வரி அதிகப்படுத்துகிற படங்கள்லாம் வருது. அதனால் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இப்போது இந்த படம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பற்றி பேசுது. இந்த படம் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட இந்த ஜாதி வெறி படங்கள் இருக்குல்ல, விருமனோ முத்தையாவோ அல்லது மோகன்ஜியோ எடுக்கிற படங்கள், அது ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அது வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துது மக்கள்கிட்ட. இது வந்து பாசிட்டிவான இம்பேக்டை தான் ஏற்படுத்துது. இந்த ஒடுக்கப்பட்டவனுக்கு வந்து இது வந்து ஒரு தைரியம் கொடுக்குற படமாக தான் இருக்குது. இப்போ அவங்களோட படங்கள் எப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாதி வெறியை ஜாஸ்தி பண்ணுறது தான் இருக்கும். ஸோ ஒரு பண்டிகையை தாண்டி மேபி இன்னும் வேறு நேரத்தில் வந்திருந்தால் வந்து இந்த படம் அந்த பேச்சே வந்திருக்காது. இல்லை, அது கேட்குறதுக்கே இல்லையே, அது காலை இல்லை, காலை வேற எருமை வேற. காலை வேற எருமை வேற இல்லை. ஸோ அவர் மாரி சொல்லியிருந்தார், பைசனுங்கிறது வந்து எல்லா மொழிக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அவர் இன்னமுமே அவர் வந்து அதை கால மாடன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போது காந்தாராக்கு அப்புறம் தான் பஞ்சுருளின்றத, அதுக்கு பேர் பஞ்சுருளின்னு சொல்கிறாங்க. லேட்டு அதை பண்ணின்னு தானே சொல்லியிருந்தாங்க, அதுவும் காட்டு பண்ணின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து எருமையை வந்து எல்லோரும் பைசன்னு சொல்லி பழகிடுவாங்க, நல்லது தான். ஆமாம், அது மேபி அவர் ஒரு வித்தியாசமாக சொல்லலாமே, மற்றவங்களோட கதையும் சொல்லலாம். நம்ம கதையை வந்து 4 படம் எடுத்துட்டோம், ஸோ மற்றவங்களோட கதையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அவருக்கு சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. இப்போது மற்றவரோட கதை எடுத்து ஃபஸ்ட்டு படமாக எடுத்த பிரேம் தான் வந்து 2வது படம் மெய்யழகனை தனக்கு எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி இவர் ஃபஸ்ட்டு தனக்கு எடுத்துக்கிட்டு அடுத்து மற்றவங்களுக்கு எடுக்கிறாரு.
விளையாட்டுனா எல்லா விளையாட்டும் ஒன்று தானே, எல்லாத்துலேயுமே அது இருக்கும் தானே. கரப்ஷனோ அல்லது அவர் துருவிக்ரம் அழகாக ஒரு டைலாக் சொல்லுவார், எனக்கு பசுபதி வந்து எதனால் ஒன்று செலக்ட் பண்ணலன்னு கேட்கும்போது என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம், காசு பணம் ஜாதி மதம் எது வேணாலும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் துருவிக்ரமுக்கு பாதிக்கப்பட்டது வந்து ஜாதி பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி மதமோ அல்லது காசு பணமோ அது கரப்ஷனுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். விளையாட்டுன்னா எல்லா விளையாட்டுலையும் இருக்கிறது தான். அதுவும் சென்சாரில் நிறையா எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காருன்னு தெரில, பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க. மேபி இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு சென்சார் அதிகாரிகளுக்கு வந்து பெரிய இது இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கலாம். இது வந்து அவங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கலாம். இது வந்து நம்ம லெவலில் இருக்கிற மக்களுக்கு ஈஸியாக புரியும். இவர் காமிச்சிருக்கிற குறியீடு, அரசியல் தலைவர்கள் எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாமல் காமிச்சிருக்காரு, வட மாநிலங்களில் இருக்க கட்சிகள்லாம் காமிச்சிருக்காரு. அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடுது. ஆனால் உத்து நோக்குனா வந்து அவர் பேசுகிற அந்த கோர் அரசியல் வந்து என்ன அப்படின்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தேன், அவரை ஃபஸ்ட்டு காமிக்கும் போது அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அவரோட சாயல் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஜீன் அது. ஆனால் எங்கேயும் எல்லாமே, ஆனால் நடிப்பில் எங்கேயுமே அவரை நான் பார்க்கல. ஃபுல் படத்துலையும் எங்கேயுமே அவரை பார்க்கல. ஃபுல் படமும் ஃப்ரெஷ்ஷாக யாரோ புதுசாக ஒருத்தர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த மொழி பிரிவு பார்க்காம எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லது இவங்கெல்லாம் அவரோட ஃபேவரட்டாக இருக்காங்க, ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் துருவுக்கு அடுத்த ரோல்னால் அது பசுபதி தான். அது நம்ம ஊர் ஆள் தானே. ஸோ லால் ரஜேஷாலாம் இருக்காங்க, அனுபவமாலாம் இருக்காங்க. பட் அடுத்த ரோல்னால் அது பசுபதி தான். செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம் பசுபதியை. பட் அவரை வந்து தானே பெருசாக காமிக்கிறாரு. நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அது செல்ஃப் ரியலைசேஷன் தானே. அவர் சொன்னது வந்து கரெக்டாக தான் பட்டுச்சு. எனக்கு அமீர் சொன்னது கரெக்டாக தான் பட்டுச்சு. நம்ம இதில் இப்போ நம்மளேருந்து நம்மளை ஒருத்தன் ஒடுக்கியிருந்தான், அவன்கிட்டருந்து நம்ம மேலே வரோம், மேலே வந்துட்டு திருப்பி நம்ம யாரையாவது ஒடுக்கலான்னு தான் பார்க்குறோம் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்னதுலேருந்து. அது வந்து சுய விமர்சனம் தான், அது இருக்கணும் தான். அது வந்து லால்ட்டியுமே இருந்துச்சு அந்த சுய விமர்சனன்றது.